லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயிலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பராபவ வருடம் என்ன பலன்களை தரப்போகிறது? மே 23 மேக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அவர் ரிஷபத்துக்கு வராரு. அவர் ரிஷபத்துக்கு வரும்பொழுது பொன்னான காலம். எதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் ரிட்டர்ன்ஸாக வரக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் 2 கூடியவர் ஆட்சி அப்படின்னா என்ன ஆகும்? ஃபாரின் போகிற யோகங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. கல், மண், ஜல்லி இந்த 3 விஷயங்கள். ஏன் சூரியன் நீச்சம் அடையணும்? ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி, உங்களுக்கு 11 கூடிய பாதகாதிபதியே சூரியன் தான். அவர் நீச்சமாகும் பொழுது டிசம்பர்னா என்ன? உங்களுக்கு மார்கழி வரும். மார்கழியிலிருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் 4ஆம் இடத்து ராகு தேவையற்ற பெண்கள் சகவாசத்தை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சூப்பராக இருக்க வேண்டிய பீரியட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சனி, 6ஆம் இடத்து சனி வக்கரம் பெறுகிறார். எப்போ? இந்த டயாலிசிஸ் பண்ணி எனக்கு டயர்டாயிடுச்சு சார், என்ன சார் வாழ்க்கை, அந்த அளவுக்கு வெறுத்து போனவங்களுக்கு கூட குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது, 6 உச்சம் பெற்று கேந்திர பலம் பெறும் பொழுது பொதுவாகவே துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு இது பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். பெண்களாக இருந்தால் அந்த ராகு நகந்தா ரொம்ப சந்தோஷம். இனிமேல் புத்திர பிராப்திக்கு பிரச்சனை இல்லை. மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான நேரமாக இந்த நேரம் என்பது அமையும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், மகரத்தை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். காரணம் என்னவென்றால் சூரியன் உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்காரோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை. சூரியன் இந்த வருடம் உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பராபவ வருடம் என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்களைப் போல கஷ்டப்பட்டவங்களும் கிடையாது, ஜெயிச்சவங்களும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, எத்தனை துன்பங்கள் இந்த கடந்த 2.5-3 வருடம். இந்த வருடம் தான் 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்து லைட்டாக அவங்க லைஃப் வந்து அப்லிஃப்ட் ஆகிருக்கு, மேலே வந்திருக்கு. இப்போ இந்த பராபவ வருடத்தில் பெருமளவு எக்ஸ்பெக்டேஷனே உங்களுக்கு இது மேலே தான். இந்த வருஷம் நமக்கு நல்லா இருப்போமா? இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவான பதிவை தயாரிச்சிருக்கோம். என்னென்னா, இந்த 12 மாதங்களுக்கு முடிய இந்த கோச்சார பலன்களை எல்லாத்தையும் அப்படியே ஒரே பதிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கோம். இப்போது இந்த வீடியோவை நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்க்கலாம், எப்போ வேணால் பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வகையில் பாசிட்டிவான மாதங்கள் எது, பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதம் எது, அவ்வகையில் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. வைகாசி, ஆனி, ஐப்பசி, புரட்டாசி இந்த 4 மாதமும் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான மாதங்கள். ரீசன் என்ன? வைகாசி, ஆனி, ஐப்பசி, புரட்டாசி. ரீசன் என்னென்னா, 12 கூடிய புத பகவான் உங்களுக்கு ரிஷபத்தில் மறையும் பொழுது, உங்களுக்கு நேர் மேலே மறையும் பொழுது 12 கூடிய 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். எப்போ? மே 23 மேக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அவர் ரிஷபத்துக்கு வரார். அவர் ரிஷபத்துக்கு வரும்பொழுது பொன்னான காலம். எதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் ரிட்டர்ன்ஸாக வரக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள், சூப்பராக வருவீங்க. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கிர பகவான். உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு, இன்ட்ரோடே இதெல்லாம் கைவந்த கலை. பெரும்பாலும் துளாராசிக்காரர்கள் பாருங்கள், இந்த நெட்வொர்க்கிங்கு, இந்த கிரிப்டோ கரன்சிலாம் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. ஒரு புதுசாக ஒரு காயின் வாங்குறது, கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது, இது போல் விஷயங்களில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். காரணம் என்னென்னா, சுக்கிர பகவானுடைய சில்ட்ரன்ஸ் நீங்கள். அடுத்ததாக பாசிட்டிவான மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி பெறுகிறாரே அந்த மாதம் எது? 2-7 கூடிய செவ்வாய் மே 10ஆம் தேதி மேஷத்திற்கு வருகிறார். மே 10ஆம் தேதி. தட் மீன்ஸ் சித்திரையிலேருந்து வைகாசிக்கு நடுவில், ஏப்ரல் 14லேருந்து மே 14, மேலேருந்து ஜூன் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 40 நாள் அவர் பெரும்பாலும் எடுத்துப்பார். இந்த 40 நாள் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஏப்ரல்லேருந்து ஜூன் வச்சுக்கோங்க. 2-7 கூடியவர் ஆட்சி அப்படின்னா என்ன ஆகும்? ஃபாரின் போகிற யோகங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. கல், மண், ஜல்லி இந்த 3 விஷயங்கள் நீங்கள் உங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணுறீங்க. சில பேர் பில்டர்ஸாக இருப்பீங்க, சில பேர் கட்டடங்கள் கட்டுவீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா லேண்டு இன்னொருத்தராக இருக்கும், நீங்கள் பில்டிங் மட்டும் கட்டி தருவீங்க. இது போன்ற அசோசியேஷன் ஒர்க்கு, இந்த ஜேவின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரப்போகுது. பெரும் பில்டர்ஸு, சாதாரண பில்டராக நீங்கள் ஒரு சின்ன ஒரு வளரும் பில்டராக கூட இருங்க, இந்த நேரம் உங்களை மிகப்பெரிய பில்டராக மாற்றிடும்.
அதை சிவில் ஒர்க்ஸு லேண்ட்ஸ்கேப் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான நேரம். சில பேர் இந்த ஆயுதங்கள், அதாவது இந்த பிளேடு, ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு கூட ரொம்ப நல்ல நேரம். சில பேர் இந்த இரும்பு பொருட்கள்லாம் ரெடி பண்ணுவீங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள், ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கூட பண்ணுவீங்க, அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போது மேலேருந்து அப்படியே ஜூன் வரைக்கும். அடுத்ததாக ரொம்ப சூப்பரான நேரம்னா புத பகவான் மிதுனத்தில் ஆட்சி பெறுகின்ற மாதம். புத பகவான் யார்? 12 குடையவன் 8இல் மறைவது போலவே 9 குடையவனாகவும் அவர் இருக்கார், பாக்யாதிபதியாகவும் அவர் இருக்கார். அவர் ஆட்சி பெறுகிறார் இப்போ ஜூன் மாதம். தட் மீன்ஸ் ஆணி மாதம். அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அவர் ஆட்சி பெறும்பொழுது ரொம்ப நல்ல நேரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அங்கே யார் இருக்கா? மிஸ்டர் குரு இஸ் அவைலபிள் தேர் இன் மிதுனத்தில். அப்போது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட புதனும் சேரும் பொழுது, புதன் சொந்த வீட்டில் ஆட்சி. புதன்னா யாருங்க? நெட்வொர்க்கிங் கார்டு. புதன்னா யார்? தொலைத்தொடர்பு அப்படின்னு பேர். அப்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன்ஸ், யாராவது ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஒரு தகவல் பரிமாற்றம் சம்மந்தப்பட்ட நெட்வொர்க்கிங்கில் ஒர்க் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். இதை வச்சு நீங்கள் ஐடி ஜாபில் கலக்க போகிறீங்க. நீங்களே சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து நெட்வொர்க்கிங்லாம் பண்ண போகிறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்கேன் சார், மொபைல் கடை வச்சுருக்கேன் சார், நான் சிம் கார்டு, புது சிம் கார்டு அந்த டீலர் சார், நான் ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க. இந்த தகவல் தொழில்நுட்பத்தை டச் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதை டச் பண்ணுற அத்தனை பேருக்கு, லேப்டாப் விற்கிறவங்க, தகவல் தொழில்நுட்பம். ரைட். அடுத்ததாக சூரியன் துலாத்தில் நீச்சமடைகிறாரே அப்பொழுது. எப்போ? ஐப்பசி மாதம். ஏன் சூரியன் நீச்சம் அடையணும்? ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி, உங்களுக்கு 11 கூடிய பாதகாதிபதியே சூரியன் தான். அவர் நீச்சமாகும் பொழுது உங்களுக்கு ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இவர் நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னாகும்? பெரிய 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 விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறதில்லை. காரணம் என்னென்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே 11 கூடிய சூரியன் என்பதால் ப்ரமோஷன் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுறது, இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் ப்ரொமோஷன் நடக்கின்ற மாதத்தை சொல்கிறேன், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் பாஸ் கிட்ட நீங்கள் இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய மாதம், பாஸ் பார்த்து செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய மாதம் எது? ஐப்பசி மாதம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக புரட்டாசி மாதம் செவ்வாய் நீச்சமடைந்து. இது ஒரு அதிசயம் பாருங்க. அதுக்கு புரட்டாசி வரைக்கும் ஆகுமா சார்? ஆமாம், செவ்வாய் என்னமோ மே 10 வந்துடுறாரு மேஷத்துக்கு. அப்போது நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? வைகாசி, ஆணி, ஆடியிலலாம் வந்திருக்கணும் கடகத்துக்கு. அவர் ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ணி ஒரு இடமா வந்து புரட்டாசி மாதம் தான் வராரு கடகத்துக்கு. கடகத்திலே ரொம்ப நாள் இருக்க போகிறார் இந்த வருஷம். இவங்கெல்லாம் ஏன் இப்படி வராங்கலாம் கேட்க முடியாது. அப்போது கடகத்தில் அவர் வந்து நீச்சமடைகிறார். நீச்சமடைந்த செவ்வாய் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார். இதெல்லாம் மற்ற எந்த ஒரு பதிவுகளையும் பெரும்பாலும் சொல்லுவதில்லை. காரணம், மாதிரி ரீதியாக சொல்லும்போது தான் இந்த விளக்கம் உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த பெருமுயற்சி. மைண்டில் வச்சுக்கோங்க. புரட்டாசி மாதம் உங்களுக்கான பொன்னான மாதம். 2 கூடையவன் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் அடையும் பொழுது ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க ஆன்சைட் போக போகிறீங்க. உங்கள் வேலையில் அடுத்த படிநிலை போக போகிறீங்க. அல்லது பணம் வருகின்ற வழிகள் எப்படியாவது உங்களுக்கு பணம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான மாதங்கள். ஆக இன்னொரு தடவை சொல்கிறேன், வைகாசி, ஆணி, ஐப்பசி, புரட்டாசி, இந்த 4 மாதங்கள் மெயினில். இப்போது பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள் எது எதுன்னு பார்ப்போம். இப்போது எடுத்த உடனே ஓப்பனிங்லேயே நீங்கள் பார்த்து தான் நடந்துக்கணும். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உச்சம் பெறுகிறாரே, அதைத்தான் சித்திரை திருநாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த சூரியன் யார்? உங்கள் ஜென்ம எதிரி, உங்கள் பாதகாதிபதி. அப்போ சித்திரையிலிருந்து வைகாசி வரைக்குமான ஒரு மாதம், ஏப்ரல் 14லேருந்து மே 20 வரை, நான் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், உங்களுக்கு தமிழ்லையும் சொல்கிறேன். இந்த ஒரு மாதம் பாஸ் கிட்ட பேசவே கூடாது. பாஸ் வணக்கம் பாஸ், குட் மார்னிங், எஸ் சார், எஸ் சார், மார்னிங் 5 மணி ஷிஃப்ட்டுக்கு வந்துடுங்க, எஸ் சார், வேறு எதுவும் பேசக்கூடாது. நீங்கள் வேறு ஏதாவது பேசுகிறதா இருந்தால் அவருக்கு தெரியாமல் பேசிக்கோங்க. அவருக்கு அதுக்கு போயிடக்கூடாது. நீங்கள் ஏதாவது வரமாட்டேன்னு சொல்கிறது தெரிஞ்சதுன்னா வேலையை விட்டு அனுப்பிடுவார். ரொம்ப மோசமான மாதம். காரணம் என்ன? ஏன் இந்த வார்த்தையை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல தான் இந்த குரு பகவானே வரப்போகிறார் இந்த ஜூனில். அதை பற்றி பின்னாடி பேசுவோம். முதல்ல இது ஒரு விஷயமா வரும். சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார், இது ஆபத்து. பாயிண்ட் நம்பர் 1. அந்த ஒரு மாதம் சித்திரை டு வைகாசி. ரைட். அடுத்ததாக சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார் 8ஆம் இடத்திலே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்கள் மனைவியே ஏதேனும் வழக்கு தொடுப்பதற்கான மிக நிறைய வாய்ப்புகள் உடையவர்கள். அப்போது இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். எங்கே ஆட்சி பெறுகிறார்? வைகாசி டு ஆணியில் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். இவர் 8 கூடையவனுங்க. அப்போது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் அல்லது கார் சம்பந்தப்பட்ட, சார் கார் இடிச்சிட்டாங்க சார், இன்சூரன்ஸ் பணம் இன்னும் வரல, எத்தனையோ பேருக்கு விதவிதமான கேஸ். சுக்கரனாலே தான் பெண்கள். மேன் பவர், சார் மேன் பவர் கன்சல்டன்சி எடுத்தோம் சார், நாங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சோம், இந்த மாதிரி எங்களுக்கு தர வேண்டிய பணம் அந்த கம்பெனிலேருந்து வர வேண்டியது வரல, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். கேஸு, கோர்ட்டு, பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய நேரம். முக்கியமாக மனைவி அல்லது பெண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அந்த ஒரு மாதம் நீங்கள் கம்முன்னு இருக்கணும்.
இப்போது ஆனி மாதம் எந்த விஷயத்தில்? இப்போது பொதுவாக பார்க்கும்போது எல்லா மாதமுமே நல்ல மாதமாக தான் இருக்கும். எல்லா மாதமுமே ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். இப்போ இந்த குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸுடைய நோக்கமே என்னென்னா, அந்தந்த மாதம் அந்தந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாருன்னு சொல்கிறது தான். இதே வைகாசி நல்லா இருக்கும்னு நான் பார்த்து நடந்துக்க வேண்டிய பாசிட்டிவான விஷயங்களில் சொன்னேன். இதில் என்ன சொல்கிறேன்னா, கோர்ட்டு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற இந்த ஒரு விஷயம். அடுத்ததாக குரு உச்சம். இதுதான் இருக்கிறதுலே மோசமான பாயிண்ட்டு. ஏன்? 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது சட்டம். இதை ஐபிசியில் நான் நிறைய இடங்களில் சொல்லிட்டேன். ஐபிசியில் நிறைய மாத பலன்களில் நான் சொன்னேன். போன வருஷம் குரு பயிற்சியில் வந்ததுலேருந்து ஐபிசி பக்தியில் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். 10ல் குரு வரும்போது தைரியமாக நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது சட்டம். இதில் மாற்றுக்கிறது இல்லை. இது கேட்க கசப்பாக தான் இருக்கும். மருத்துவன் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களை நலன் விரும்பியாக சொல்லுகிறேன். இந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் வந்து கூப்பிடுறது யாராக இருந்தாலும் சரி. அமெரிக்காவிலேருந்து இப்போ தான் சார் ட்ரம்ப் ஃபோன் பண்ணார், அமெரிக்கா வந்து செட்டில் ஆக சொன்னார். தயவுசெய்து போகாதீங்க. கூப்பிடுறவர் மிகப்பெரிய அதிகாரியாக கூட இருக்கட்டும், கூப்பிடுறவர் யாராக வேணா இருக்கட்டும், இது குரு பகவான் உங்களுக்கு போடுற ஸ்கெட்சு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் மிக நெருங்கிய நண்பர்கள், எங்கள் சொந்தக்காரங்க கூப்பிடுறாங்க, சார் கனடாவில் போய் அங்கேயே ஸ்டே பண்ணி வேலை பார்க்க போகிறேன். போக வேண்டாம், ஆபத்து. காரணம் என்னவென்றால் வேலையை போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஒரு வருடமும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வருடம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கன்னிக்கு முடிஞ்சது, அடுத்து உங்கள் ரவுண்டு வந்திருக்கு. அவங்களுக்காவது பரவாயில்ல, நார்மல் குரு, உங்களுக்கு உச்சம் பெற்ற குரு. அப்போ கன்ஃபார்மாக ஜூன் 2ஆம் தேதி வேலை போயிடும். அப்போ வேலை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஜூன் டு ஜூன் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஏப்ரலே வந்துடுது புத்தாண்டு. அப்போ ஏப்ரல், மே, ஜூன் 3 வருடமும் வேலையை ஃபஸ்ட்டே ஸ்ட்ராங் பண்ணிவிடுங்க. அல்லது பேப்பர் போடுறதா இருந்தால் ஜூனுக்கு முன்னாடி போயிடுங்க. ஜூனுக்கு அப்புறம் வேண்டாம் தான் நான் சொல்ல வரேன். அடுத்ததாக குரு உச்சம் பெற்ற இந்த ஒரு பாயிண்டை போலவே டிசம்பர் 6ஆம் தேதி பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு மாதம். டிசம்பர் டு அடுத்த 1.5 வருஷங்க. காரணம், 4ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார். இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் தான் இப்போ நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும். டிசம்பர்னால் என்ன? உங்களுக்கு மார்கழி வரும். மார்கழியிலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் 4ஆம் இடத்து ராகு தேவையற்ற பெண்கள் சகவாசத்தை தருவார். 4னா கற்பு, 4னா உயர் பதவி, உயர்கல்வி. அதில் ராகு வருகிறார். ஜாக்கிரதையாக இருங்க. டிசம்பர் 2. ஸோ பொதுவாகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் என்ன? இப்போது இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த ஜூன் டு ஜூனு, இந்த டிசம்பர் டு ஏப்ரல், இதெல்லாம் பொதுவான பலன்கள். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சூப்பராக இருக்க வேண்டிய பீரியட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6க்குடைய சனி, 6ஆம் இடத்து சனி வக்கரம் பெறுகிறார். எப்போ? ஜூலை 17லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் அடி தூள் சூப்பராக இருக்க போகிறீங்க. நிஜமாகவே நல்லா இருப்பீங்க. காரணம் அது ஆடி மாதத்துக்கு அப்புறம், ஆடி ஆவணியில் தொடங்கி டிசம்பர்னால் உங்களுக்கு மார்கழி வரை தமிழில் சொல்கிறேன். இந்த பீரியடில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் ஓவராலாக. ஏன்? சனி பகவான் வக்கரம். அப்போ தொடர்ந்து சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டே இருக்கணும். அதை நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன் என்னென்ன பண்ணணுங்கிறத. ஆக ஜென்ரலாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள் எது? சித்திரை, வைகாசி, ஆடி. இந்த 3 மாதம் தான். பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஜூன் டு ஜூன் இது எல்லாருக்கும் வர்றது தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது. அதே மாதிரி பொதுவாகவே நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு இந்த ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக போயிடலாம். என்ன? ஃபஸ்ட்டு விஷயம், வயதானவர்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே வயதானவர்கள் உடல்நிலை அப்படிங்கிறது 2 விஷயத்தை சார்ந்தது. என்ன? ஃபஸ்ட்டு ஹெல்த்துடைய ஆரோக்கியம், 2வது ஆப்ரேஷன் பண்ணலாமா, என்ன பண்ணலாங்கிற ஒரு விஷயம். இப்போது ராசிநாதன் சுக்கிரன், இவர் 8ஆம் இடமாகப்பட்ட யார் ரிஷபத்தில் வைகாசி மாதம் ஆட்சி பெறுகிறார். ரொம்ப அருமையான விஷயங்க. இந்த பீரியடில் நீங்கள் ஏதேனும் சர்ஜரி, சின்ன சர்ஜரியாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பெரிய விஷயங்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பொதுவாகவே 6க்குடைய குரு பகவான் தான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே கேந்திர பலம் பெறுகிறார். அந்த உச்சம் அந்த கதையெல்லாம் அப்புறம் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறத ஃபுல்லாக அப்படி கவனிங்க. 6க்குடைய குரு கேந்திர பலம் பெறுகிறார் 10ஆம் இடத்துல. 1, 4, 7, 10ங்கிறது கேந்திரம். கேந்திர பலம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு உடல்நிலையை சரி பண்ணுவார். முக்கியமாக வயிறு, லிவர், கிட்னி, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை, வயதானவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க. இந்த டயாலிசிஸ் பண்ணி எனக்கு டயர்டாயிருச்சு சார், என்ன சார் வாழ்க்கை, அந்த அளவுக்கு வெறுத்து போனவங்களுக்கு கூட குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது, 6க்குடைய உச்சம் பெற்று கேந்திர பலம் பெறும் பொழுது உடம்பை சரி பண்ணிடுறார். அது முக்கியமாக ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் உங்கள் உடம்பை தான் பார்க்குறாரு. இந்த பீரியடில் எப்போது குரு உங்கள் உடம்பை பார்க்குற இந்த பீரியடில் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் உடல்நிலை சரியாகிவிடும். அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வைகாசியில் பண்ணுங்கள், சரியாக போச்சு, அவ்வளோதான். இதுதான் அதுக்கான கரெக்டான ஸ்கிமேட்டிக். இப்போ 6க்குடைய இந்த குரு பகவான்
அவருக்குரிய வழிபாடுகள் அதெல்லாம் பின்னாடி நம்ம என்ன பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ வயதானவர்களுக்கு பெரும்பாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. உங்களுக்கு 8 சுக்கிரனாக இருப்பதால் அது பெரிய ஆபத்தும் ஒன்றும் இல்லை. சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஆயுசுக்கு தீர்காயுசு. காரணம் அவர் தான் ஆயுள்காரகன். இப்போ மாற்று மருந்துகள் எடுத்துக்கிடுமா? சுக்கிரன் என்றாலே பெரும்பாலும் இந்த யுனானி, ஆயுர்வேதம், ஹோமியோபதி இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட வைத்தியங்கள். ஸோ நீங்கள் மாற்று மருந்து எடுத்துக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அலோபதி வேணாம் சார், இந்த மாதிரி போகலாம், தாராளமாக போகலாம். அடுத்ததாக உங்களுக்கு 2வது விஷயம், இல்லத்தரசிகள் எப்படி இருப்பாங்க? இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப சூப்பரான வருடமே இந்த வருடம் தான். அது என்ன காரணம்? என்ன காரணம்னா 10 சந்திர பகவானுடைய வீட்டில் குரு வந்து அமர்ந்து குருச்சந்திர யோகம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்குறார். அது துலாம் ராசிக்காரங்க 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், உங்களோட தனஸ்தானம், இதை பார்க்குறாரு. 2ஆம் இடம் என்பது குடும்பம். தோழிகளே, உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பண வரவு அதிகமாக போகிறது. இல்லத்தரசிகள் புதுசாக நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஐடியா வரும். முக்கியமாக ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள், நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணலாங்கிற எண்ணம் வரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்றதால் இரும்பு சார்ந்த விஷயங்கள், சமயம் சார்ந்த விஷயங்கள், காரணம் அவர் குருவோட வீட்டில் இருக்கிறதால சமயம் சார்ந்த விஷயம், மறைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் சனி தான். அப்போது ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே எது வந்து இது நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம், அந்த விஷயம் வந்து நீங்கள் எடுத்து அதை மக்களிடம் கொண்டு போவீங்க. பிஸ்னஸே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு புதிய ஒரு ஃபோட்டோ படம், இந்த விஷயம் நம்ம பூஜை முறைகளில் இல்லை போன்ற விஷயம், அந்த மாதிரியான பிஸ்னஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் சார்ந்த பிஸ்னஸ். இல்லை எனக்கு அது விருப்பம் இல்லை சார் அப்படின்னா 6 இருக்கின்ற குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், இது போன்ற அந்த ஃபார்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப அற்புதமான நேரம். உங்களுக்கு 9 புதன். ஸோ அப்போ இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். 6ஆம் இடத்திலே இருக்கின்ற இந்த சனியும் 5ஆம் இடத்து ராகுவும், 5ஆம் இடத்து ராகு இது வரைக்கும் உங்களுக்கு புத்திர பிராப்தியை ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருந்தார். இவர் இப்போ 4ஆம் இடத்துக்கு வரார். பொதுவாகவே துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு இது பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். பெண்களாக இருந்தால் அந்த ராகு நகந்தா ரொம்ப சந்தோஷம், இனிமேல் புத்திர பிராப்திக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லத்தரசிகளுக்கு. அடுத்ததாக நம் மாணவர்களுக்கு பார்க்குறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அடி பம்பர். என்ன பம்பர் பரிசு சொல்லுங்கள்? 2ஆம் இடம் தான் விருச்சிகம். அந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குருமங்கள யோகம். குரு செவ்வாய் வீட்டை பார்க்குறார். செவ்வாய் வந்து எப்போ வந்து ஆட்சி பெறுகிறார்? மே 10 மேஷத்தில் வந்துட்டார் செவ்வாய். மேலேருந்து ஜூன் வரைக்கும் மேஷத்தில் தான் இருப்பார். தட் மீன்ஸ் சித்திரை முடிஞ்சு, சித்திரையில் ஆரம்பித்து வைகாசியில் ஆரம்பித்து ஆணி வரைக்கும் 40 நாள் அங்கே தான் இருப்பார். அடுத்ததாக இந்த சூரிய பகவான் உடம்புல நீச்சம் பெறுகிறார். எப்போ? ஐப்பசி மாதம். இந்த பீரியடில் பாதகாதிபதியும் இல்லை, 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார். புத பகவான் புரட்டாசியில் உச்சம் பெறுகிறார். இந்த மாதம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புகள், நீட் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்க ரொம்ப அற்புதமான நேரம். மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான நேரமாக இந்த நேரம் என்பது அமையும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், மகரத்தை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வுகளில் ஜெயிப்பீங்க. ரொம்ப பெரிய உயரத்துக்கு வருவீங்க. அடுத்ததாக மாணவர்களை தொடர்ந்து கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்கார கலைஞர்கள் 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் வந்து சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. மனசு ரீதியான கதைகள், கடல் ரீதியான கதைகள், நீர் சம்பந்தப்பட்ட கதைகள் ரொம்ப அற்புதமாக ஜெயிப்பீங்க. அந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பீரியடாக இருக்கும். இந்த 10ஆம் இடத்துல இந்த சந்திர பகவானுடைய வீட்டிலே குரு பகவான் இருக்கும் பொழுது. ஸோ விருதுகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை தான் யார் பார்க்குறார்? குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதை குரு பார்க்குறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள். அடுத்ததாக 4 சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். இந்த ஜூலை 17லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் விருதுகள் கிடைப்பதில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் தான் சரியாகும். ஸோ இதெல்லாம் உங்களுடைய. ஸோ அடுத்ததாக அரசியல்வாதிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்னவென்றால், சூரியன் உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்காரோ அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை. சூரியன் இந்த வருடம் சித்திரையிலேருந்து வைகாசி வரைக்கும் உங்களுடைய 7ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது மனைவி ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். 7ஆம் இடம் என்பது மனைவி மட்டுமல்ல, பெண்கள் தொடர்புன்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்களால் பிரச்சனை வருகின்ற மாதமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்ததாக இந்த சூரிய பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்திலே இப்போது ஆடி மாதம் 10ஆம் இடத்திற்கு வரும் பொழுது மக்கள் தொடர்பில் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் எப்போ தான் சார் வரல? எல்லா மாதமும் தான் சார் வரும். இந்த முறை அது குருவோடு சேர்ந்து வருகிறது. இந்த குரு 3 6 என்பது ரணருட ரோக சத்ருஸ்தானாதிபதி. அவரோடு சேர்ந்த இந்த சூரியன் என்பதால்
உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும். எப்போ மக்கள் தொடர்பில் ஏதேனும் காசிப்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய மக்கள் தொடர்பு எப்படி இருக்கும்? ஆறுக்குடையவன் விபரீத ராஜயோகம் பெறும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதான் 6ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது மக்கள் தொடர்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அக்டோபரில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சூரிய பகவான் நீச்சம் பெறுகின்ற இந்த ஒரு மாதம். டிசம்பருக்கு அப்புறம் அடுத்த சித்திரை வரைக்கும் 4ஆம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது அதை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது உண்டாகிறது. குரு சண்டால யோகம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குரு சண்டால யோகம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதையை அதிகப்படுத்துகிறது அரசியல்வாதிகளுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அடுத்ததாக தொழிலதிபர்களுக்கு, துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல தான் குருவும் செவ்வாயும் சந்திரன் எல்லாருமே இருக்காங்க. அப்போது குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம் எல்லாம் ஏற்படுகிறது. விபரீத ராஜயோகம், செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் எல்லாம் ஏற்பட போகிறது. அப்போது இந்த 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கோல்டில், வாட்டரில், ரெஸ்டாரண்ட்டில், கடல்வாழ் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க. 200% ஜெயிப்பீங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. உச்சம் பெற்ற குரு. அடுத்ததாக ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய ஒரு பெருஞ்சிறப்பாக இந்த தொழிலதிபர்களுக்கு அவர் தருகின்ற பலன் 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது பூமிகாரகன் செவ்வாயுடைய இடம். பெரிய பெரிய லே அவுட்டு, பிளாட்டு போட்டு விற்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான மாதம். எப்போது? இந்த மே மாதம். மே 10 செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற மாதம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற இந்த வைகாசி டு ஆணி. ஏன்னா 8ஆம் இடம் என்பது பெருஞ்சொத்து. இந்த வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் தங்கமும் இடமுமாகத்தான் சம்பாதிப்பீங்க. அடுத்ததாக பணிக்கு செல்பவர்கள், 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட குரு உச்சம் என்பதால் நினைச்ச பணி கிடைக்கும். நினைச்ச பணி கிடைக்கும். ஜூனுக்கு முன்னாடி போயிடணும். திரும்பவும் சொல்கிறேன், நினைச்ச பணி கிடைக்கும். நீங்கள் இருக்கின்ற பணியில் உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், ப்ரமோஷன் கிடைக்கும். ஸோ பணிக்கு செல்பவர்களுக்கு மிக அற்புதமான, அதை பற்றி பேசாதீங்க. ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் வேலை விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. அடுத்ததாக நீங்கள் வணங்க வேண்டிய கிரகம் சாட்சாத் குரு பகவான். ஆலங்குடி செல்லுங்க, திட்டை செல்லுங்க, இங்கெல்லாம் செல்லுங்க. மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. திருச்செந்தூர் ஒரு தூரம் போயிட்டு வாங்க. 2 குடையவனாக செவ்வாய் பகவான் இருக்கிறான். இந்த பக்கம் குரு பகவான் உங்களுக்கு 6 குடையவனாக இருக்கிறார். திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பரிகார ஸ்தலங்கள்னு பார்த்தீங்கன்னா, பாடியில், சென்னை பாடியில் இருக்கக்கூடிய திருவலியதாயம், இங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நம்பர் 3 எதாக இருந்தாலும் தொடங்குங்க. ரெட்டு கலர் வேண்டாம். நம்பர் 1 அவாய்ட் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளை அவாய்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் சனிக்கிழமைகள் நீல கலர், கருப்பு கலரை ஃபாலோ பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் பெருஞ்சிறப்புடன் சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒரே ஒரு விஷயம், வேலையை மட்டும் மாற்றிடாதீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு என்னங்க, 100க்கு 95 மதிப்பெண். கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம். இந்த ஸ்க்ரீனில் போயிட்டுருக்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட நீங்கள் ஐபிசி பக்தி வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் பண்ணிடலாம். என்னுடைய பதிவுகள் தினசரி வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் பூலா ஜோரா. SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயிலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில்.